தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இரண்டொரு நாட்களாக நம்முடைய எரிதனல் வலையொலியில் நாம் நம்முடைய அரசியல் கருத்துக்களை பரிமாற இயலாத ஒரு துயர நிலை என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை வந்து கடந்து விட்டது. எத்தகைய துயர நிலை என்று சொன்னால், கடந்த ஆண்டு 2024 பிப்ரவரி 29 அன்று என்னுடைய வாழ்க்கை துணைவியார் மறைவு எய்தினார். அதற்கு அடுத்து 8 மாத இடைவெளியிலே என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் தஞ்சாவூரிலே வாழ்க்கை அமைத்து கொண்டவர். அவர் ஒரு தொழிற்சங்க தலைவராகவும் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் அந்த பகுதியிலே. அவருடைய மூத்த மகள், எனக்கும் மூத்த மகள் தான், எங்கள் குடும்பத்திலே மூத்த மகள் டெய்சி ராணி என்பது அவளுடைய பெயர். அவளுடைய கணவர் நல்ல கடும் உழைப்பாளி. கட்டட தொழிலை என்னிடத்திலே தான் கற்றுக்கொண்டார். நல்ல தொழிலாளியாக, கைத்தேர்ந்த தொழிலாளியாக தொழில் செய்து தொழிலிலே நல்ல முன்னேற்றகரமான பாதையிலே போய்கொண்டிருந்த வேளையிலே 55 அகவைதான் ஆகிறது. அவரும் திருமண மறைவு எய்திவிட்ட ஒரு பெரும் துயர நிகழ்வு நிகழ்ந்தது. 4 மாதங்கள் கூட நிறைவடையவில்லை. என்னுடைய உடன் பிறந்த அண்ணன், குடும்பத்திலே மூத்தவர், மூவேந்தர் அனைத்து கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். ஏறக்குறைய 15,000 தொழிலாளர்கள் அந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக இருந்து அந்த தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பெற்று தருகிற அமைப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு 15 ஆண்டு காலம் தஞ்சாவூரிலே அல்லது தஞ்சை மாவட்டத்திலே ஒன்றுபட்ட திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பக்கத்திலே திருச்சி என அந்த சோழ மண்டலத்திலே தொழிலாளர்களின் தலைவராக மிளிர்ந்தவர், உயர்ந்தவர். உழைப்பாளிகளுக்காகவே, பாட்டாளிகளுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட என்னுடைய அண்ணன் கடந்த வியாழக்கிழமை, அதாவது 17ஆம் தேதி இயற்கை எய்திய ஒரு துயரமான நிகழ்வு எங்கள் குடும்பத்திலே நிகழ்ந்தது. பேராசான் வள்ளுவர் அவர்கள் சொல்வார்கள், இடும்பைக்கே கொள்கலன் கொல்லோ குடும்பத்தின் குற்றம் மறைப்பான் உடம்பு என்று. குடும்பம் என்றாலும், குடி என்றாலும், இனம் என்றாலும் ஒன்றுதான். தன்னுடைய இனத்திற்கு, தன்னுடைய குடிகளுக்கு நேரக்கூடிய குற்ற செயல்களை எதிர்த்து நின்று போராடி களமாடி வெல்லக்கூடியவனுடைய உடம்பு இடும்பைக்கே, இடும்பம் என்றால் துன்பம், துன்பத்தை போட்டு வைத்து கொள்ளுகிற கொள்கலனோ குதிரோ என்று வள்ளுவர் கேட்பார். அந்த அடிப்படையிலே இடும்பைக்கே கொள்கலன் கொல்லோ என்ற அவர் கேட்ட அந்த இலக்கிய அடிகளுக்கு ஏற்றவாறு மீண்டும் மீண்டும் துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. முடிவு எப்படித்தான் இருக்கும் என்று தெரியவில்லை. அண்ணன் கனகராஜ் எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம், அன்றைக்கு ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம். அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆழ்வார் திருநகரிலே 11ஆம் வகுப்பு SSLC என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சின்ன பத்து பெரிய பத்து என்பார்கள். 1977க்கு பிறகுதான் மேல்நிலைப்பள்ளி என்று 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மக்கள் திலக மாக்கோரா ஆட்சி காலத்திலே கல்வித்துறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து இந்த மேல்நிலை கல்வி வகுப்பை கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்பு உயர்நிலை கல்வி, இந்து உயர்நிலை பள்ளியிலே ஆழ்வார் திருநகரிலே 11ஆம் வகுப்பு படித்து அதில் தேர்ச்சி இன்மையால் 1906ஆம் ஆண்டு, எனக்கு 6 அகவை இருக்கும்போது, என் தந்தையார் ஒரு ஆசிரியர் என்பதனாலே அந்த காலத்திலே திருநெல்வேலி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டத்திலே பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவர் SSLC, அதாவது 11ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடித்து பட்டாளத்துக்கும் போன முதல் மனிதர் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி நிலையை பெற்ற என் தந்தையாருடைய மகன் என்பதனாலே 11ஆம் வகுப்பிலே தேர்ச்சி இன்மை என்கின்ற அந்த வருத்தத்தில்
ஆழ்வார்த்தனை விட்டு தஞ்சாவூரிலே பிழைப்புக்காக குடியேறினார். எனக்கு வயது 6. பிறகு ஓராண்டு கழித்து எங்களையும் குடும்பத்தோடு அழைத்து கொண்டார். ஆகையினால்தான் நான் தஞ்சாவூரில் என்னுடைய தொடக்க கல்வியை அங்கே கற்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தஞ்சாவூருக்கும் எங்களுக்குமான, அதாவது தாமிரபரணி கரைக்கும் காவிரியின் கரைக்கும் உள்ள ஒரு இணைப்பு பாலமாக எங்கள் குடும்பம் இருந்தது. நல்ல தொழிற்சங்கவாதியாக தொடக்கத்திலே தமிழக கட்டடத் தொழிலாளர் மத்திய சங்கம், இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்கள் தலைமையில் தான் நான் 18 வயதிலே கட்டடத் தொழிலாளி இருக்கும்போது தஞ்சாவூரிலே தமிழக கட்டடத் தொழிலாளர் மத்திய சங்கத்திலே தான் நாங்கள் எல்லாம் இணைந்து போராடி இந்த நல வாரியத்தையே பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டோம். அந்த வகையிலே அண்ணன் அந்த சங்கத்திலே பொன்குமார் அவர்கள் தலைமையை ஏற்று அந்த சங்கத்திலே ஈடுபாடு கொண்டு பிறகு பின்னால் புதிய சங்கம் தொடங்கி ஏறக்குறைய 15,000 தொழிலாளர்களின் தலைவராக அவர்களுடைய நலவாழ்விலே, நன்மையிலே, தீமையிலே எல்லாவற்றிலும் பங்கெடுக்கக்கூடிய அந்த வட்டாரத்தில் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரிந்து அறிமுகமான ஒரு தலைவராக பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்து கொண்டவர் தன்னுடைய 75வது அகவையிலே அதிகாலையில் எழுந்து 5 மணிக்கு நடைப்பயிற்சிக்கு போவது வழக்கம். நடைப்பயிற்சிக்கு சென்று வந்து குளிப்பதற்கு தண்ணீர் சுட வைத்த நிலையிலே மயக்கம் ஏற்பட்டு அந்த கட்டிலே படுத்த உடனே திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தை தழுவினார். 2-3 நாட்கள் துக்க நிலையிலே அங்கே தஞ்சாவூருக்கு குடும்பத்தோடு எங்கள் எல்லோரும் அடித்து கதறி கொண்டு ஓடி சென்றோம். வேறு வழி இல்லை. இயற்கையை வெல்ல எவராலும் முடியாது என்பதை போல அந்த இயற்கைக்கு, வானத்துக்கு கீழே கூரையை கட்டிவிட்டால் மழைக்கு அஞ்சினால் யார் விடுவார் என்ற ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கேற்ப எல்லோரும் இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். இயற்கை எடுக்கக்கூடிய முடிவுகளை எவராலும் கடக்க முடியாது, ஏற்றுதான் ஆக வேண்டும். அந்த வகையிலே பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தொழிலாளர்களின் தலைவர்களாக, பாட்டாளிகளின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக, பாடுபடக்கூடியவராக, போராடக்கூடியவராக, போராடி பல உரிமைகளை கட்டுமான தொழிலாளர், அமைப்பு சாரா தொழிலாளருக்கு பெற்று தந்த அந்த பெருமகனாருடைய மறைவு தொழிலாளர்களுக்கு பேர் இழப்பு. அந்த வகையிலே தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், குடும்பத்திலே குழப்பங்கள்லாம் நேருவது இயல்பு, இயற்கை. அதையெல்லாம் கடந்து எந்த அண்ணனும் தம்பியும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை கடுமையான வறுமையில் உழன்ற போதும், ஏழ்மை எங்களை விரட்டி விரட்டி அடித்த போதும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டு தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் உலகில் எந்த மூலையில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அந்த தமிழர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. 1987ஆம் ஆண்டு நாங்கள் இருவரும் கட்டட தொழிலாளி தான். அண்ணனும் கட்டட தொழிலாளி, நானும் கட்டட தொழிலாளி தான். இந்திய அமைதிப்படையினுடைய தமிழ் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்திய படையே ஈழத்தை விட்டு வெளியேறு, அதிலும் கூட கொலைகார இந்திய படையே தமிழீழத்தை விட்டு வெளியேறு என்ற முழக்கத்தின் கீழே நாங்கள் வேலை செய்த போது முதலில் அதிலே தான் நான் உளவுத்துறையால், ஒற்றுத்துறையால் கைது செய்யப்பட்டு பெரும் கொடுமைகளுக்கு உள்ளாக நேரிட்டது. அந்த வேலையிலே, அந்த வழக்கிலே என்னுடைய அண்ணனையும் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து பிறகு பல்வேறு என்னுடைய நடவடிக்கையின் வாயிலாக அது தவிர்க்கப்பட்டு, அப்படி கைது செய்யப்பட்டு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நான் 3 மாத காலம் தஞ்சாவூர் கிளை சிறையில் இருந்தபோது என் குடும்பத்தின் தலைவர் என்ற முறையிலே, மூத்தவர் என்ற முறையிலே அந்த துயரமான, துன்பமான அந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறைகளுக்கு இடையே என் குடும்பத்தை எனக்கு திருமணம் செய்து வைத்தது அவர்தான், குடும்ப தலைவன் என்ற முறையில். இருந்தாலும் ஒரு துன்பம், துயரம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வரும்போது அதை எல்லா அண்ணன்மார்களும் அல்லது தம்பிமார்களும் குடும்பத்தினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னுடைய அண்ணன் அந்த காலத்திலே அதை ஏற்று நான் 3 மாதம் தஞ்சாவூர் கிளை சிறையிலிருந்து
பிணையிலே வெளிவருவதற்கு அவ்வளவு அரும்பாடுபட்டு முயற்சிகள் செய்து என்னை வெளியில் எடுத்தார். அந்த வகையிலே என்னுடைய தமிழ் தேசிய அரசியல் பயணத்திலும் அதற்கான போராட்ட களத்திலும் எனக்கு எல்லா வகையிலும் என்னுடைய அண்ணன் தோள் கொடுத்து துணை நின்றார் என்ற வகையிலே அவருடைய அந்த இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரத்தை, துன்பத்தை, வலியை என்னுடைய நெஞ்சத்திலே பதித்து விட்டு சென்றிருக்கிறதான் என்று சொல்வேன். அத்தகைய பெருமகனாருக்கு பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு உழைக்கும் மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, கட்டுமான தொழிலாளர்களுக்காக, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டு அவர்களுக்கு எல்லா வகையிலையும் அவர்களுடைய நலத்திட்ட உதவிகளை பெற்றுத் தருவதிலே, உரிமைகளை மீட்டுத் தருவதிலே வாகை சூடிய மனிதராக சோழ மண்டலத்தில் நெற்களஞ்சிய பகுதியிலே பாடுபட்டு உழைத்து இன்றைக்கு தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கிற அந்த மகானுக்கு மூவேந்தர் அனைத்து கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலும், நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலும் புகழ் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.